இதில் இருந்துதான் பல்வேறு படிநிலைகளில் படிநிலை மலர்ச்சி மாறி 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 நிலப்பரப்பில் தோன்றிய எல்லா உயிர்களும் வளர்ச்சியடைய இந்த மனித மிருகத்தால் தான் இந்த பூமி தாய்க்கு இவ்வளவு பெரிய அவனுடைய ஆசை அல்ல, பேராசை. அளவுக்கு ஆசைப்படாமல் இதை பாருங்கள். 350 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செல் உயிரி நீங்கள் படித்திருப்பீர்கள். இதை பிரசவித்த நம் தாய் கடல். அதனால்தான் அவள் கடல் அம்மா. உலக உயிரில் முதல்ல பிரசவித்த தாய் அவதான். அவளுடைய கருப்பையில் தான் இந்த ஒரு செல் உயிரினம் உருவாகிறது. அதை பிரசவித்தவள் கடல். அதனால்தான் அவள் கடல் அம்மா. இதில் இருந்துதான் பல்வேறு படிநிலைகளில் படிநிலை மலர்ச்சி மாறி 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 அதை பரிணாமம் என்கிறார்கள், நாம் படிநிலை மலர்ச்சி என்கிறோம். மாறி மாறி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல பல ஆயிரம் ஆண்டுகள் பல லட்சம் ஆண்டுகள் அப்படி மாறி 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 பல்வேறு படிநிலைகளில் பல்வேறு வடிவங்களை பெற்று மாறி வருவதை பாருங்கள். நிலப்பரப்பில் தோன்றிய எல்லா உயிர்களும் வளர்ச்சியடைய ஆதித்தாயான அந்த கடலே காரணமாக இருக்கிறார். அதனாலேயே அவள் நம்முடைய கடல் அம்மா. படிமலர்ச்சியை பாருங்கள். அடுத்த நிலை இதைத்தான் நாம் படிநிலை பாய்ச்சல் என்கிறோம். உலகில் இத்தனை உயிரினங்கள், எல்லா உயிரினங்களுக்கும் குரல் வளை இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த குரல் வளை பேசும் ஆற்றலை பெறுகிறது. இதைத்தான் படிநிலை மலர்ச்சியில் படிநிலையில் பெரும் பாய்ச்சல் என்று அறிவியல் குறிப்பிடுகிறது. இந்த பெரும் பாய்ச்சலை பெற்று இதில் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். உலகில் எத்தனையோ கோடான கோடிக்கணக்கான உயிரினங்கள், இதில் எந்த உயிரினத்தாலும் இந்த இயற்கை அன்னைக்கு பூமி தாய்க்கு அழிவில்லை, பேரிடர் இல்லை. கடைசியாக வந்த சமூக விலங்கு இந்த மனித மிருகத்தால் தான் இந்த பூமி தாய்க்கு இவ்வளவு பெரிய பேரிடரும் அழிவு. இதற்கு காரணம் அவனுடைய ஆசை அல்ல, பேராசை. அளவுக்கு ஆசைப்படாமல் அளவுக்கு அதிகமாக அவன் ஆசைப்பட்டதால் இந்த அழிவை நம் அன்னை எதிர்கொண்டிருக்கிறார். இங்கே தாய் தந்தை பார்க்கிறோம். சூரியன் தந்தை, கடல் நம் அம்மா தாய். இயற்கையின் இருவரின் இணைவிலே நீராவி ஆகி அப்படியே மேலே சென்று மேகமாய் உருமாறி இந்த பூமிக்கு மழையாக கொட்டுகிறது. அப்ப மழையை பிரசவித்த தாய் கடல், தந்தை சூரியன். அதனால்தான் அதை தந்தை என்றும் இதை தாய் என்றும் வணங்குகிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள், ஆழ்கடலில் குளித்து ஆதி தந்தை சூரியனை இன்று வரை வணங்குகிறோம். இன்று வரை கதிரவன் வழிபாடு, ஞாயிறு வழிபாடு இருக்கிறது. அவர்கள் சூரிய நமஸ்காரம் என்கிறார்கள். நாம் சூரிய ஞாயிறு வழிபாடு, கதிரவனை போற்றுவோம் என்பதும். திங்களை போற்றுவோம். உங்களுக்கு புரியுதுங்க? ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் பாடல் வருவதெல்லாம் பார்க்கிறீர்கள். இந்த மழை பொழியுது. இதைத்தான் நம்முடைய வள்ளுவ பெருமகனார் நீரின்றி அமையாது உலகு என்கிறார். நீர் இல்லை என்றால் புல்லு பூண்டு ஒன்றும் கிடையாது. அப்ப நீரின்றி அமையாது உலகு என்றால் கடலின்றி அமையாது நீர். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப இதயம் துடித்தது பார்த்தீர்கள். உலகத்தின் பூமியின் இதயம் கடல். மனித உடலில் இதயம் எப்படி ரத்தத்தை எல்லா நாளங்களுக்கும் பீச்சி எல்லா
இரத்த நாளங்கள் வழியே எப்படி உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் பீச்சு ரத்தத்தை பம்ப் பண்ணி, அதாவது அழுத்தி தள்ளுகிறாளோ, அப்படி உலகில் எல்லா உயிர்களுக்கும் நீரை, அந்த உயிர்ப்பாலான நீரை பீச்சி தள்ளுபவள் கடல். அதனால் பூமியின் இதயமாக துடித்துக் கொண்டிருப்பது கடலம்மா.